ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி, வெள்ளை குருமா. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கூடும் சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளை குருமாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த குருமாவை குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய், கூடவே 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் தான், இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறிகள்லாம் உங்கள் விருப்பம்தான். நான் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதோட அளவுகள் எல்லாமே உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே இந்த காய்கறியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய்கறியெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய்கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு 1 கிளாஸ் தண்ணி இருந்தால் போதும். இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் பைட்லாம் போடக்கூடாது. சாதாரணமாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் விழுது அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 8 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காய்கறிகள்லாம் ஒரு 50% வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியை இப்போவே சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடி 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த குருமாவில் இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த குருமாவில் புளிப்பு டேஸ்ட்டுக்கு நம்ம தக்காளிலாம் சேர்க்கல. அதனால் ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் மட்டும் இதெல்லாம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆனில் இல்லை, ஆஃபில் தான் இருக்குது. இறக்கிறதுக்கப்புறம் இந்த சூட்லேயே நம்ம லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். சூப்பரான வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சிட்டோன்னா இந்த குருமா செய்யறதுக்கு வெறும் 10 நிமிஷமே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.